ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பயனுள்ள தகவல் தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா 100 சதுர அடி இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கலைஞர் வீடு கட்டி வீடு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. இந்த எப்படி மனு எழுதலாம் என்றதையும் பார்க்க போகிறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க. இதுல மனு எப்படி சார் எழுதுறது? இந்த பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டே அந்த மனுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் இது வரைக்கும் எங்கள் பகுதியில் நான் வாடகையில் தான் இருக்கேன். ஒரு 10 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இந்த பகுதியில் எனக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. இபி பில்லு நான் தான் கட்டுறேன். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு எழுதுறது, இது ஒரு ஃபார்மேட்டு. அடுத்த ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் புறம்போக்கு இடத்துல இருக்கேன் சார், அதுக்கு ஒரு தனி மனு இருக்கு. 2 மனு எப்படி எழுதணுன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மனு பார்த்தீங்கன்னாக்கா இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இது நான் வாடகை வீட்டில் ஒரு 10 வருஷமா இருக்கேன். அதுக்கான இதுதான். உங்கள் பெயர், தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதணும். உங்கள் முகவரி எல்லாத்தையும், வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிங்க. அஞ்சல் குறியீட்டு எண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த அஞ்சல் குறியீட்டு எண்ணு எழுதிங்க. தொலைபேசி எண்ணு, அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய துணை ஆட்சியர் அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சொந்த நிலம் மற்றும் வீடற்ற எனக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தல் சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஜென்ரலாக நான் வாடகை வீட்டில் இருக்கேன், குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக கிட்ட நான் இருக்கேன், வாழ்வாதாரமே எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது மாதிரி ஒரு இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி வழங்குது இந்த எங்களுக்கு வழங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்டில் இணைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், வருமான சான்றிதழ் நகல், இந்த 4த்தையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் புறம்போக்கில் இருக்கேன் சார், அதுக்கு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மனை பட்டா வேண்டிய மனு. இது நான் புறம்போக்கு நிலத்தில் இருக்கேன், இந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு பட்டா பெயர் மாற்றம் கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்குது. அதே ஃபார்மேட்டு தான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் குடியிருந்து வரும் எனக்கு வீட்டு மனை பட்டா வழங்க கோரி மனு அளித்த சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஒரு 10 வருஷமாக அந்த லேண்டில் தான் இருக்கேன், புறம்போக்கு லேண்டு. அந்த புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்காக இருக்கக்கூடாது, மேய்க்கால் அதாவது வழிபாட்டையாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்லியிருக்க லிஸ்ட்டில் அந்த நிலம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மனு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் பகுதியில் உள்ள தலைவரிடம் ஒரு டிஸ்கஷன் பண்ணிங்க. தலைவர் மெயின், தலைவர்கிட்ட இந்த இடத்துக்கு எனக்கு பட்டா வேணும் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா விஓ கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் விஓ மூலமாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இதில் நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வீட்டு வரி ரசீது நகல். நீங்கள் வீட்டு வரி ரசீது வாங்கணும். எதுக்காகனா இது புறம்போக்கு இடத்துல வீட்டு வரி கட்டியிருக்கீங்கன்னா அந்த ரசீதை எடுத்துகிட்டு போனோம். மின் கட்டண ரசீது கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, இது 5 சேர்த்து வச்சிங்கனாக்கா இதுக்கு இலவச வீட்டு மனை பட்டா, அதாவது புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் பட்டா வாங்க போகிறதுக்கான இது ஊர் தலைவர் மூலமாக போனீங்கன்னாக்கா குயிக்காக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக வீட்டு மனை பட்டா கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக 3.5 லட்ச ரூபா கலைஞர் வீடு வீட்டு திட்டத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர் வீடு திட்டத்தில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் மக்களுடன் முதல்வர் குறை தீர்ப்பு நாள் நடந்து கொண்டு இருக்கின்றன. வாரத்துக்கோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் நடக்குது. அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் கலைஞர் வீடு திட்டத்துக்கு எனக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்க மனு அளிக்கலாம், கலைஞர் வீடு வேண்டி மனு அளிக்கலாம். 2 மனு ஒரேடியாக கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன என்ற மாதிரி பல்வேறு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரி பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் உடனடியாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க விஓ கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனு குறை தீர்ப்பு நாள் நடக்கும் சார், அந்த குறை தீர்ப்பு நாளில் போயிட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உடனடியாக சிஎம் செல்லுக்கு நீங்கள் மனு கொடுத்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்த மாவட்டங்களாக ரேஷன் கடை ரிசல்ட்டு கொண்டே இருக்கின்றன. நேற்று இரவு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க. ப்ரொஃபஷனலி செலக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சேல்ஸ்மேனுக்கான ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இதற்கான ரிசல்ட் வந்துடுச்சு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வு நடைபெறாமல் இருந்தது. அது 11th அதாவது ஜூன் 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சில இன்டர்வியூ கால் லெட்டர் வேணுன்றவங்க அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி நான் அப்ளை பண்ணேன் சார், எனக்கு இன்டர்வியூ லெட்டரே வரல சார், இது வரைக்கும் இன்டர்வியூ நடக்கல சார்ன்றவங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11th இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பேட்ச் எது பேஸ் பண்ணியிருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுக்கான ரிசல்ட் கொடுப்பாங்க. அதே போல் அனைத்து மாவட்டத்துக்கும் 1 by 1 ரிசல்ட் விட்டுட்டு வராங்க. 1 by 1 வர ரிசல்ட் அனைத்துமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.